Hello friends, welcome to chennaitomangaloretrands. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா moong dal sprouted moong dal அப்புறம் samai அரிசி வெச்சு one pot ரெசிபி ஒன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சும்மா அது ஃப்ளேவர்க்காக தான் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக பிரியாணி இலை இருந்தால் ஒரு இலை சேர்த்துக்கோங்க. நான் இந்த இலை சேர்த்துக்கிறேன். இது பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். இது ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்படி இல்லைன்னா நான் சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு அளவாக செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதுலையே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முளைக்கட்டி வச்சுருக்க மூங் தாலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா இது ரெண்டும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் பச்சை பயிறு எடுத்து ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்திருக்கேன். இப்போது 1 கப் ரைஸ் அப்புறம் 1 கப் பச்சை பயிறு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் எந்த கப்பில் அரிசி போடுறீங்களோ அந்த கப்பில் அளந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா 3 கப் போதும். அதே நீங்கள் சும்மா பாட்டில் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பேனில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ரைஸ் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதி வந்துருச்சுல்ல, அதுக்கப்புறமா மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மில்லட்டோட டேஸ்ட்டு அவ்வளோவா யாருக்கும் பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபீஸ் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அதோட நம்ம முளைக்கட்டி வச்சுருக்க பச்சை பயிரையும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான நம்மளோட ரைஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.